ஹாய் மக்களே, வணக்கம். சத்யபாமா குக்கிங் சேனல். நான் இன்றைக்கி கொள்ளு சட்னி செய்ய போகிறேங்க. கொள்ளு இது கருப்பு கலர் நான் வாங்கியிருக்கேன். இந்த முறை சிகப்புலேயும் வரும், 2 கலரில் வரும். ஒரு 50 கிராம் 40 கிராம் இருக்கும். 40 கிராம் கொள்ளு, ஒரு தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காயில் ஒரு 1/4 முடி தேங்காய், ஒரு 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 வரமிளகா, ஒரு துண்டு புளி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வதக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு போட்டுப்போம். இது சுத்தமாக தாங்க இருக்குது, கல் மண்ணுலாம் இல்லை. நான் க்ளீனாக பறக்கிட்டேன். நல்லா வறுத்து போடும்போது நல்லா பொரியுங்க. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு செஞ்சுக்குங்க. இதுலேயே இஞ்சி போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கிடுவோம் எல்லாத்தையும். அவ்வளோதான், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது இஞ்சி பூண்டுலாம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. பருப்பு மட்டும் வறுந்தால் போதும். ஃபஸ்ட்டு பருப்பு சப்பையாக இருக்கும், அப்புறம் வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மணி மாதிரி இருக்கும், கழுத்தில் போடுற மணி மாதிரி இருக்கும், குண்டு குண்டாக. அப்போ வறுப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ நல்லா ஆறட்டும், அரைச்சிப்போம். அதே ஹீட்டான பேன்லேயே எண்ணெயை ஊற்றாமல் வெறும் கடுகு மட்டும் போட்டுப்போம். கடுகும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி விழுந்துடுச்சு. இது பொரியட்டும். இது வெயிட் லாஸில் சட்னிங்க இது, அதனால் நான் ஆயில் யூஸ் பண்ணல. அவ்வளோதான், கடுகு பொரிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது ஆயிலே இல்லாமல் ட்ரையாக கூட வறுக்கலாங்க. நான் சும்மா டேஸ்ட்டுக்காக தான் லேசாக கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன். ஆயிலே இல்லாமல் வெறும் ட்ரையாக கூட வறுத்து நீங்கள் சட்னி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு, கிண்ணத்தில் மாற்றிடலாம். சட்னி ரெடிங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக. எப்போவுமே உடச்சக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம சட்னி செய்யாமல் இந்த மாதிரி பயிர் வகைங்களையும் வறுத்து நம்ம சட்னி செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு பயிர் வகைங்களை சட்னி செய்து காட்டுறேன். செய்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. வித்தியாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையும் அமுக்குங்க கண்டிப்பாக. தேங்க்யூ மக்களே.